வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைத்து பாருங்கள். காலையில் எழும்போதே நம்ம இறைவனை மனதால் தொழுது நன்றி கூறி நிதானமாக நாளை தொடங்குவோம். பதட்டம் இருக்காது. காலையில் நம்ம எந்திரிக்கும் போதே ஒரே பதட்டத்தோடு நம்ம எந்திரிச்சோன்னா அன்றைக்கி இந்த நாள் முழுவதும் அந்த பதட்டம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் கடவுளை தொழணும்? கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர். அவரை காலையில் முதலாக நாம் நினைக்கும் பொழுது நம் மனமும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த நாள் முழுவதும் நகரும். நம்ம எந்த ஒரு செயலை, எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு குணத்தை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அது நம்முடைய செயலாக, பொருளாக, குணமாக மாறும். ஏன்னா அது ஆழ் மனதில் போய் பதிஞ்சு செயலுக்கு வந்துடும். வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வாட்டி வதைக்குது, கஷ்டப்படுறோம். அப்பாடா, யாரை கேட்டாலும் வெயில் ரொம்ப கஷ்டம், முடியலை. அப்போ நமக்குள்ளே என்ன தோணும்? மழை பெய்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். இப்போ கொஞ்சம் நல்லாவே மழை பெய்யுது. நமக்கு மழை பெய்யும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? நாம் இன்றைக்கி சாப்பிட்றோம், வெயில் நன்றாக தண்ணீர் குடிக்கிறோம். வெயில் அடிக்குது, நமக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படுது, தாகமாக இருக்குது. எல்லாவற்றிற்குமே உதவக்கூடியது அந்த நீர் தான். நம்ம அந்த நீரை போற்றுவோம், மதிப்போம், நன்றி சொல்வோம், தேவைக்கு அந்த பயன்படுத்துவோம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். நீரோட தன்மை பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் சுத்தம் செய்வது. அதை நம் மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் துவங்கும் போது நன்றி சொல்லணும் அப்படின்னா நாமும் தூய்மையானவர்களாக மாறுவோம். எதை பார்த்தாலும் எனக்கு இது கிடைக்காதா, இது இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், அப்படி போனால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், வாழ்க்கை அழகாக அமையும், இப்படி எல்லாவற்றிலும் ஆசை வைத்து கஷ்டப்படுவதை விட அளவோடு எல்லாவற்றிலும் நம்ம ஆசை வைப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது திருப்தியாக இருக்குது, நிறைவாக இருக்குதுன்னு நாம் சந்தோஷமாக சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி சொல்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அது மாதிரி வேறு யாருடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. இருப்பதை நம்ம வைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகினோனாலே வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லோருக்குமே பிடிக்கணும் அப்படின்னா அப்போ நம்மளால் முடிந்த விஷயத்தை பிறருக்கு நாம் செய்யணும். சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு தேவை ஏற்படும் போது செய்தோமே ஆனால் அது பெரிய புண்ணியமாக மாறும். வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் செய்ய மாட்டேங்கிற எண்ணம், துன்பம் தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வரும். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், பிரச்சனைகள் வரக்கூடாது, அதற்கு இதை செய்யலாம். என்னது? அறம் நமக்கு நிறைய நன்மையை கொடுக்கும், பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆன்மா உயிருக்கு அறத்தை காட்டிலும் சிறப்பு வேறொன்றுமே இல்லை. பிறருக்கு உதவுவதை சிறிது சிறிதாக தொடங்குவோம், வளமாக வாழ்வோம். எங்கே போனாலும் சரி, அங்கே போய் சண்டையை உருவாக்கிவிட்டு வந்திடாமல் அவர்களுக்கு நன்மை, நமக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வோம், மேன்மையாக வாழ்வோம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயதிலிருந்தே நல்ல விஷயங்களை செய்யணும், பார்க்கணும், கேட்கணுங்கிற அந்த விதையை விதைத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக சென்று சிறப்பாக அமையும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு உதவியாவது பிறருக்கு செய்யணும். பொருளாலையும் சரி, ஆற்றலாலையும் செய்யலாம், அறிவாலையும் செய்யலாம். ஸோ அறம் செய்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். சின்ன சின்ன விஷயங்களில் நம்மை மாற்றி உயர்த்தி கொள்ளும் பொழுது யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்வீங்க பாருங்கள். அது அகம் சார்ந்து ஆத்மார்த்தமானதாக வெளியில் வரும் அந்த வரிகள். அகம் நம்மளுடைய மனம்தாங்க. அதை தூய்மையாக வைத்து கொண்டாலே புறம் ரொம்ப அழகாக குழப்பமில்லாமல் நமக்கு தெரியும். உனக்கும் உண்மையாயிரு, ஊருக்கும் உண்மையாயிரு, இதை நினைப்பதும் நடப்பதும் உன் நித்திய கடன் அப்படின்னு நம்ம மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது நம்மளுடைய உடலும் மனமும் அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ நிறைவு கிடைக்கும். முயற்சியுங்கள், வளமான வாழ்க்கை வாழுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.